வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோகேஷ் நடிப்பில் வெளியிருக்கிற டிசி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோகேஷ் தன்னோட டீமோட சேர்ந்து கவர்மெண்ட் கன்ஸ்லாம் வந்துட்டு ஹைஜாக் பண்ணிட்டாரு. இது ஒரு பக்கம் கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கா. இவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் வர ஒரு எஸ்ஐ போயிட்டு லோகேஷோட டீம் வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ எஸ்ஐ போட்டு தள்ளணும் கன்ஸ் எடுத்ததும் ஒரே டீம் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு இவங்க மாட்டினாங்களா இல்லையா, எதனால லோகேஷ் கேங் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை போலீஸை போயிட்டு சொல்றாங்க. பட் போலீஸாலே மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த போலீஸ் யார் தடி கேட்கறது, அந்த கேங் தான் நம்ம லோகேஷோட கேங். ஸோ இவங்க எப்படி மாறினாங்க, எதனால நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் படத்துல அழகான ஒரு திரைக்கதையை வந்துட்டு அருண் பதேஸ்வரன் அமைச்சிருக்காரு. படத்துல லோகேஷ் வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரைசேஷனாவே இருந்தாருன்னு சொல்லலாம். பெருசான எக்ஸ்பிரஷன் கிடையாது. வர காட்சிகள்லாம் வந்துட்டு ஃபுல்லா இவங்க டீமே சேர்ந்து கண் எடுத்துட்டு சொல்றது தான். ஸோ அந்த மாதிரியான நிறைய சீன்ஸ் வந்துட்டு படத்துல அப்படியே ரிப்பீட்டேட்டிவா இருந்த மாதிரியே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மித்தபடி படத்துல வரக்கூடிய 2 ஹீரோயின், அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கொஞ்சம் நேரம் தான் சீன்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது சந்திரா வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சும்மா பிக்கப் ஆகி போனது தான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு போயிருந்தது. கடைசி த்ரோட் கிளைமேக்ஸுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட பின்னணி இசை அறிவு தான். ஸோ படத்தை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பிக்கப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக அந்த பிஜிஎம் வர சீன்ஸ்லாம் வந்துட்டு பட்டாசா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ட்ரோல் மூமெண்ட் பிளாஸ்ட். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸாக வந்துட்டு இருந்தது. படத்தில் இந்த கதை இருக்கு இல்லையா, அந்த திரைக்கதையை இவர் அருண் மதேஸ்வரன் அமைச்சிருந்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸில் லோகி அவங்க அப்பா போய் பார்க்கும்போது அவங்க அப்பா கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அந்த சீன்ஸ் வந்துட்டு வேற ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்து இங்கே கோத்து அப்படி நிறுத்தினது, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். லோகி எதனால இப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபிளாஷ்பேக்குமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு பிரசென்ட் ஆயிருந்தது. ஸோ எனக்கு ஓவரால் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற போர்ஷனில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காரு, அவரோட டீம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்மார்ட்னஸாக மூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. ஏன்னா லோக்கி வந்துட்டு 2 வாட்டி பிடிச்சுமே 2 வாட்டி மிஸ் ஆயிடுவாரு. ஸோ அந்த ஒரு சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படி இருந்தது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குறேன். இந்த ஏஜுக்கு ஒரு ஏற்ற ஒரு படமா இந்த டிசி அப்படிங்கிறது வந்து அமைச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அருண் மதேஸ்வரன் அதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காரு. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நம்மளோட கமெண்ட்ஸில் தட்டிட்டு இருக்கு.